ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். குரோதி வருடம் தை மாத ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். 14/1/25 12/2/25 வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த மாதமே மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறாரு. அப்போவும் செவ்வாய் வக்ரமாக தான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார். புதன் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார். குரு 14/1/25 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 4/2/25 ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும். அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசி உண்டான பலன் மாறும். போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு. இந்த மாதம் எனக்கு தொழிலில் லாபம் இல்லை, ஆனால் நஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிறக்கும்போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம் பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 80% பலன் கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 4 கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது. இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா அந்த மாதம், இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா, அந்த மாதிரியான விஷயங்கள். திருமணம் ஆகலை, எனக்கு வயதாயிருச்சு, வயது போயிட்டே இருக்குது, திருமணம் ஆகலை, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குழந்தை இல்லை, அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சார பலன்படி என்னுடைய சுயஜாதமும் செட் ஆகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன். புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன். இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த 2025 வருஷம் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதாவது ராகு கேது, சனி பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி. இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன், சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த பலனை நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான். அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு உண்டான பலன், அதுக்குண்டான எளிமையான பரிகாரம், உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன். அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும், நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும். சில பரிகாரங்கள் உங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள். சில பரிகாரம் குழந்தைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது. அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான். இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானின் ஆதிக்கத்திலும் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தையும் உடைய சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதியை வக்ர குரு பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் ஓரளவுக்கு லாபம் எதிர்பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் புதன் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும்.
அதனால் குரு வந்து வக்ர குரு பார்த்தாலும் புதன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால லாபத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து கவனமாக செயல்படணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வராரு. அந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 14/1/25 27/1/25 வரைக்கும் சனியோட சுக்கிரன் இருக்கார். அப்போ திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துணையுடன் வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழிலையும் நல்ல லாபம், திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மீனத்தில் சுக்கிரன் போனதுக்கப்புறம் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. 4/2/25 குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். உடலில் இருந்த பிரச்சனைகள், ஏதாவது உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாதத்துடைய பிற்பாதி சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டு விஷயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அதனால் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பிரச்சனையில் வந்து இந்த காலகட்டத்தில் தை மாதம் எடுத்து பேசினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். இப்போ சொந்த வீடு வச்சுருக்கீங்க, நிலம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சில் நிதானமாக இருங்க. ஏன்னா இங்கே செவ்வாய் வந்து வர்றதுனால பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது. அரசு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே எந்த துறையில் வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வந்து கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்ப்போம். நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவான் வழிபடுறது சிறப்பு. ஆஞ்சநேயரை வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க. உங்களுக்கான பரிகாரம் காகத்திற்கு வந்து சனிக்கிழமை காலையில் எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. அப்படி சனிக்கிழமை தோறும் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும் இந்த மாதம். வாழ்க வளமுடன்.